இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா தமிழுடைய பெருமையை பத்தி பேச போறோம். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு அடையாளம் உண்டு. இப்போ ஆங்கிலம், இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டா பிசினஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபாரம் சம்பந்தமான மொழி அப்படின்னு ஆங்கிலத்திற்கு உண்டு. தமிழுக்கு என்னன்னா செம்மொழி, தொன்மையான மொழி அப்படின்னு நம்ம தமிழுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆதி மனிதன் காட்டில் இருக்கின்ற போது விலங்குகளை வேட்டையாடி உணவாக உட்கொண்டு வாழ்ந்து வந்தான். அப்படி ஆதி மனிதன் வாழ்கின்ற போது அவன் உருவாக்கிய வடிவங்கள் 4 வடிவங்கள். அதாவது சுழியம் என்று சொல்வார்கள், வட்டம். இன்னொன்னு அரை வட்டம், செமி சர்க்கிள் என்று சொல்வார்கள். ஹரிசாண்டல் லைன், கிடைமட்ட கோடு. இன்னொன்னு வெர்டிக்கல் லைன், செங்குத்து கோடு. அப்போ செங்குத்து கோடு, கிடைமட்ட கோடு, செமி சர்க்கிள், சுழியம், இப்படி 4 வடிவங்கள் தான் முதலில் ஆதி மனிதன் உருவாக்கிய வடிவங்கள். இந்த வடிவங்கள் தான் தமிழ் எழுத்துக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்போ இந்த வடிவங்களை வைத்து முதலில் ஆ என்று எழுதி பாருங்கள். அந்த ஆ என்ற எழுத்தில் சுழியம் இருக்கும், அரை வட்டம் இருக்கும், கிடைமட்ட கோடு ஹரிசாண்டல் லைன் இருக்கும், வெர்டிக்கல் லைன் இருக்கும். அப்போ ஆதி மனிதன் முதலில் உருவாக்கிய 4 வடிவங்களையும் பயன்படுத்தி உருவான மொழி நம்முடைய தமிழ் மொழி. இப்போ மற்ற எழுத்துக்களை நம்ம எழுதி பார்க்கலாம். இப்ப ஆங்கிலத்தில் ஏ அப்படின்னதா ஏதாவது 2 வடிவங்கள் அதுக்குள்ள இருக்கும். இன்னும் சில மொழியில் எழுதி பார்த்தோம்னா ஏதாவது 3 வடிவங்கள் அதுக்குள்ள இருக்கும். இப்படி ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு விதமான அடையாளங்கள் இருந்தாலும் ஆதி மனிதனின் உருவாக்கிய அந்த வடிவங்களில் எல்லா வடிவங்களையும் பயன்படுத்தி உருவான எழுத்து தான் தமிழ் மொழி. ஆதி மனிதனுக்கு உருவாவதற்கு காரணம் என்ன, அந்த வடிவங்கள் எப்படி உருவாகின அப்படின்னு பார்க்கின்ற போது, அவன் வேட்டையாடுகின்ற போது வில்லை பயன்படுத்துகின்றான். அவ்வாறு வில்லை பயன்படுத்துகின்ற போது அதனுடைய அம்பு, அந்த வடிவங்கள் இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இது போன்ற வடிவங்களை உருவாக்கினான். எனவே ஆதி மனிதன் உருவாக்கிய வடிவங்களிலிருந்து எழுத்துக்கள், நம்ம தமிழ் எழுத்துக்கள் உருவாகின. அதனால்தான் தமிழுக்கு செம்மொழி, தொன்மையான மொழி என்று அதற்கு பெயருண்டு. எனவே தமிழ் படிப்போம், தமிழ் வளர்ப்போம்.